வணக்கம் மிஸ்டர் வெங்கடேஷ். வணக்கம் சார். நம்ம விஜய் ஃபார்மோட முகவரி சொல்லுங்களேன். நம்ம விஜய் ஃபார்ம்ஸ் விழுப்புரத்துக்கும் செஞ்சிக்கும் நடுவில் இருக்குதுங்க. திருநந்திபுரம் அப்படின்ற வில்லேஜில் இருக்குது. ஒரு 8000 அப்படின்ற வில்லேஜ்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும், அதுக்கு பக்கத்து ஊருங்க. விழுப்புரம் செஞ்சி ரோட்டில் நேமூர் அப்படிங்கிற இடத்துலேருந்து ரைட்டில் திரும்பி ஒரு 6 கிலோமீட்டர் வரணும் சார். சரிங்க. அதாவது நம்ம ஆட்டு பண்ணையில் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு இந்த மெஷினரிஸும் அடுத்தது எக்யூப்மெண்ட்ஸும் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக சார். இந்த வீடியோவில் என்னென்ன மெஷினரிஸ் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, என்னென்ன பயன்படுத்துகிறீங்க, இப்போ என்ன பயன்படுத்துகிறீங்க, இதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்ல முடியுங்களா சார்? இப்போ வந்து ஒரு ஃபார்ம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்கிற நம்பர் 1 பிரச்சனை லேபர் ப்ராப்ளம் தான் சார். லேபர் அவைலபிலிட்டி பிரச்சனை ப்ளஸ் லேபர் டிபெண்டன்சியே ஒரு பிரச்சனை தான். அதனால் அந்த லேபர் டிபெண்டன்சி அவைலபிலிட்டிக்கு இதுக்கு ஒரு சரியான சொல்யூஷன் நம்ம வந்து எல்லாத்துக்கும் மெஷினை வந்து நம்ம எவ்வளோ கொள்ள முடியுமோ அவ்வளோ நம்ம அதை பழக்கப்படுத்துறதாங்க. மெஷின்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்மளால் வந்து பெட்டராகவே மேக்ஸிமம் வந்து நம்மளால் மெஷின்ஸை யூஸ் பண்ணும்போது டே டு டே ஒரு கோட் ஃபார்மிங் வந்து ஒரு ரொம்ப ட்ரபுள் ஃப்ரீயாக தலைவலி இல்லாமல் ஹேசல் ஃப்ரீயாக கொண்டு போக முடியும். அதில் வந்து என்ன மெஷின் தேவை, என்ன பண்ணைக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பண்ணையோடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும் சார். ஒரு சின்ன பண்ணை, ஒரு ஸ்டார்டிங் இப்போ தான் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு சின்ன லெவலில் ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரே ஒரு சேஃப் கட்டர் இருந்தாலே போதும். அதுதான் மஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அதுக்கு மேலே சில எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தால் போதும். அது வந்து நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பேசிக்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மெஷினரிஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சேஃப் கட்டர் ரொம்ப அத்தியாவசியமான ஒரு ஃபார்ம்லேயும் கண்டிப்பாக இருக்கிற ஒரு விஷயம். அந்த சேஃப் கட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எங்களை மாதிரி கொஞ்சம் பெரிய பண்ணைகளில் ஒரு 700-800 ஆட்டுக்கு மேலே இருக்கிற ஒரு பண்ணையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நாங்கள் டிஃப்ரெண்ட் பர்பஸுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சேஃப் கட்டர் நாங்கள் வச்சுருக்கிறோம். இப்போ இந்த சேஃப் கட்டர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பஞ்சாப்ல இருந்து நம்ம கொஞ்சம் ஹெவி டியூட்டி சேஃப் கட்டரு, டிராக்டர் பிடிஓவில் ஆப்ரேட் பண்ணக்கூடிய இதில் வந்து உங்களுக்கு வந்து இது உள்ளே வந்து நீங்கள் லோடிங் வந்து பார்த்தீங்கன்னா கன்வேயர் பெல்ட் மூலிமா லோட் பண்ணக்கூடிய செயின் சிஸ்டமில் லோட் பண்ணக்கூடிய ஒரு இது. இப்போ இது வந்து நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஃபாடர் கட்டிங்க்கு, குறிப்பாக இந்த வேர்க்கடலை கொடி, உளுந்து கொடி இதெல்லாம் சீசனில் கிடைக்கும் போது அதை நாங்கள் அரைக்கிறதுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் ட்ரை ஃபாடர், இந்த சோளத்தட்டு இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் எங்கள் ஃபாடர் ஃபீல்டில் இருக்கிறத மொத்தமாக அந்த ஒரு கத்தை இருக்குன்னா அந்த கத்தையை மொத்தமாக விட்டிங்கன்னா அப்படியே உள்ளே போய் வெட்டிடும். அதை நீங்கள் வந்து ரொம்ப கிட்டத்தட்ட வந்து ஒரு மணி நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 டன்னு வரைக்கும் இது கூட நீங்கள் க்ரீன் ஃபாடர் வெட்டலாம். அந்த அளவுக்கு ஸ்டோரேஜ் இருக்கக்கூடியது. ப்ளஸ் இதனோட சூட் ரொம்ப பெருசுங்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு பக்கத்தில் ஏதாவது ஒரு டிப்பர் டிராக்டரில் கூட நீங்கள் டைரெக்டாக லோட் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், இதை வந்து எங்களோட குடோனில் நாங்கள் யூஸ் பண்ணும்போது அதை வந்து நாங்கள் வந்து அந்த குடோனில் சைடில் ஒரு ஹோல்ஸ் போட்டு நாங்கள் அந்த சூட்டை உள்ளே வச்சுட்டோன்னா அதுக்கு உள்ளே வந்து ஒரு 6 இன்ச் ஒரு பிவிசி பைப்பை நாங்கள் உள்ளே கொண்டு போய் ஒரு 20 அடி நீட்டு வச்சா கூட அந்த எண்டு எங்கே இருக்குதோ நம்ம அந்த இடத்துல அது உள்ளே தள்ளிடுது போயிட்டு. அந்த குடோனில் நான் எந்த கார்னரில் வேணுனாலும் அதை நீங்கள் கரெக்டாக அந்த சூட்டை திருப்பிட்டு நாங்கள் பைப்பை டைரெக்ஷனை திருப்பி வச்சுட்டு அது உள்ளே போய் கொட்டிடும். இப்போ அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நிறைய காஸ்ட் அண்ட் டைம் சேவிங் இதில் கிடைக்குது நமக்கு. இதை நீங்கள் இப்போ முதன்மையாக ட்ரை ஃபாடருக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறீங்களா? ஆமாங்க, எங்கள் பண்ணையை பொறுத்த அளவுக்கு இதை ட்ரை ஃபாடருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைலேஜ் மேக்கிங்க்கும் நார்மலாக யூஸ் பண்ணுறாங்க, ப்ளஸ் க்ரீன் ஃபாடர் கட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் க்ரீன் ஃபாடர் கட் பண்ணும்போது கொஞ்சம் கசக்கிடும், அது க்ளீன் கட் கிடைக்காது, அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இதில். ஆனால் சைலேஜுக்கு கசக்கிறதுனால பிரச்சனை கிடையாது, சைலேஜ் பண்ணலாம். ஆனால் சைலேஜுக்கு வந்து இன்னும் பெட்டராக இருந்ததுன்னா அதாவது கார்ன் பிரேக்கேஜ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மக்காச்சோளத்தை எடுத்து நீங்கள் உள்ளே விட்டிங்கன்னா அந்த மக்காச்சோளம் அந்த கார்ன் வந்து உடையணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கட்டிங் இருந்ததுனா தான் அந்த சைலேஜ் குவாலிட்டி நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குவாலிட்டி வேணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அதுக்கு ஜேஎஃப் சேஃப் கட்டர் யூஸ் பண்ணுறோம். அதை பார்க்கலாங்க. அப்போ இந்த சேஃப் கட்டர் ஒன்லி சப்போர்ட் பிடிஓன்னு சொல்ல முடியுங்களா, இல்லை அது மோட்டாருக்கும் இது அடாப்ட் பண்ண? இல்லைங்க, இது வந்து பிடிஓக்காகவே டிசைன் பண்ணது. இதில் மோட்டாரும் போடலாங்க. அப்படி மோட்டர் போடணும்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 HP மோட்டர் போட வேண்டியதாக இருக்கும், ரொம்ப பெரிய மோட்டர் போட வேண்டியதாக இருக்கும். ஆனால் இது டிசைன் வந்து பண்ணது வந்து டிராக்டர் பிடிஓக்காக ஆப்ரேட் பண்ணுது. இதை நம்ம எங்கே வேணால் மொபைல் பண்ணி 3 பாயிண்ட் அட்டாச்மெண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம எவ்வளோ தூரம் வேணால் ரோட் மார்ச் பண்ணி கொண்டு போகலாம். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இது வந்து பிடிஓ மாடல் தாங்க. இப்போ இதில் மிக எதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கன்வேயர் பெல்ட் செயின் டைப் மாடல் அப்படிங்கிறதுனால இது வந்து உங்களுக்கு நீங்கள் ஃபாடர் கட்டிங் வந்து நீங்கள் ஒரு கத்தையாவோ எடுத்து வச்சாலோ அல்லது வேர்க்கடலை கொடியெல்லாம் அப்படியே பஞ்சாக நீங்கள் எடுத்து வாரி உள்ளே போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும். இது நீங்கள் போடுறது அப்படியே உள்ளே போய்டும். நீங்கள் இது ஒரு ஆள் இருந்து தள்ளி விடணும்னு அவசியம் கிடையாது. அது பாட்டுக்கு உள்ளே போயிட்டே இருக்கும், ஸ்டடியாக போயிட்டே இருக்கும். ஒரு ஆள் இருந்து ஒரே இடமா போகாத கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி விட்டுட்டு இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது உள்ளே வெட்டிடும். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இது வந்து பார்த்திங்கன்னா JF40 சேஃப் கட்டர் கம் சைலோ 4Dன்னு சொல்லுவாங்க, விதவுட் சைலோ பேக் 4D.
இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரேசில் இம்போர்ட்டட் சாஃப் கட்ரு ஜேஎஃப்ன்றது ஒரு பிராண்டு, அதில் 40 JF40ங்கிறது இதனோட கெப்பாசிட்டி. இது வந்து என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்க அப்படின்னா அதனோட கட்டிங் குவாலிட்டி. அதை வந்து நீங்கள் கரெக்டாக அந்த பொரியலுக்கு காய வெட்டுற மாதிரி அவ்வளோ அழகாக க்ளீன் கட்டு கிடைக்கும் அதில். ப்ளஸ் வந்து அதை சைலேஜுக்கு வந்து கார்ன் பிரேக்கிங் டெக்னாலஜி சொல்லுவாங்க. அந்த சைலேஜில் அந்த மக்காச்சோள கதிர் காம்பை உடச்சி அதை பண்ணும்போது குவாலிட்டி நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து அட்ஜஸ்டபிள், நீங்கள் வந்து 5mm 13mm 10mm 26mm அதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இதை மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணி உங்களால் டிஃப்ரெண்ட் சைஸு தகுந்த மாதிரி வெட்ட முடியுன்றது ஒரு அட்வான்டேஜ். இப்போ இதை வந்து நாங்கள் வந்து இப்போ டிராக்டர் PTO ஆப்ரேட்டடாக நாங்கள் இதை பண்ணிகிட்ருக்குறோம். இதை வேணும்னா நீங்கள் வந்து ஒரு 10 HP மோட்ரு போட்டு நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறதுனா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இது நம்ம உங்கள் கெப்பாசிட்டி உங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மோட்ரு ட்ரிவனாக இன்ஜின் ட்ரிவனாக கூட நீங்கள் மாற்றிக்க முடியும். ஆனால் இது வந்து இப்போ PTO மாற்றி பண்ணிடுறோம். இப்போ இது என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு டிராக்டர் PTO நம்ம இது கனெக்ட் பண்ணோம்னா ஒரே டிரைவ்லேருந்து நம்ம இந்த சாஃப் கட்டரும் ஓடும். அட் ஏ டைம் வந்து நம்ம அந்த சைலோ பேக் மிஷின் அந்த ஹைட்ராலிக் பம்பும் வேலை செய்யும். இப்போ இந்த மாதிரி ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸிங்கில் நம்ம வந்து சைலோ பேக் மிஷினை வச்சு நம்ம யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு நல்ல அந்த குவாலிட்டி ஆஃப் சைலேஜ், நல்ல அந்த ஹைட்ராலிக் கம்ப்ரெஷன் நல்லா அழுத்துறதுனால குவாலிட்டி ஆஃப் சைலேஜ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ப்ளஸ் வந்து இது 50 கிலோ பேக்ஸில் இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியுது, டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியுது, இல்லை தேவைப்பட்டால் வந்து வேறு யாருக்குன்னா வேணும்னா சேல் பண்ண முடியுது. ப்ளஸ் இந்த பேக்கையும் வந்து பார்த்திங்கன்னா 1 முறை 2 முறை வந்து நம்ம ரீயூஸ் பண்ண முடியுது. நீங்கள் ஒரு 100 பேக் யூஸ் பண்ணிங்கன்னா குறைஞ்சது ஒரு 80 to 90% ஆஃப் த பேக்ஸ் வந்து டேமேஜ் ஆகிறது இல்லை. அந்த பேக்ஸை நம்ம ரீயூஸ் பண்ணலாம். ஒரு 10 to 20% மட்டும்தான் சில நேரத்தில் ஓட்டை ஆகிடும், அதை நம்ம டிஸ்போஸ் பண்ணிடலாம். அதில் உங்களுக்கு கிரீன் கட்டிங்காகவும் பயன்படுத்த முடியுமா சார் இந்த மிஷினை? ஆமாம் சார். இப்போ எங்கள் ஃபார்மை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் இதை க்ரீன் கட்டிங்க்கும் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா குவாலிட்டி ஆஃப் கட்டிங் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்றதுனால நாங்கள் க்ரீன் கட்டிங்க்கும் யூஸ் பண்ணுறோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன ஃபார்ம்ஸுக்கு இதை வந்து நம்ம டெய்லி டிராக்டர் மாட்டி இவ்வளோ கொஞ்சோண்டு வெட்டுறதுக்காக இவ்வளோ பெரிய மிஷின் அவசியம் கிடையாது. எங்களை மாதிரி பெரிய பண்ணையாக இருந்தால் இதை டெய்லி ஃபாடர் யூசேஜுக்கு நம்ம க்ரீன் கட்டிங்க்கு கூட நம்ம இதை யூஸ் பண்ணலாம். குவாலிட்டி ஆஃப் கட்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை PTO பயன்படுத்தும் போது டிராக்டரோடைய HP மினிமம் ஏதாவது ரெக்குயர்மெண்ட் அப்படி இருக்குங்க? கண்டிப்பாக. இப்போ நம்ம இந்த JF மட்டும் சாஃப் கட்டர் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நமக்கு வந்து இது ஒரு சின்ன சாஃப் கட்டர், சின்ன ஒரு 25 HP 30 HP இருந்தாலே போதுமானதாக இருக்கும். ஆனால் இதை வந்து நம்ம வந்து அந்த ஹைட்ராலிக் கம்ப்ரெஷன் மிஷினுக்கும் சேர்த்து யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் லோடு அதிகமாக இருக்குன்றதுனால மினிமம் வந்து 50 HP டிராக்டர் வந்து இதுக்கு தேவைப்படும். ரைட் சார். இப்போ ஒரு ஆட்டு பண்ணைக்கு அவங்க வந்து சைலேஜும் பிரைமரியாக பண்ண போகிறாங்க அப்படின்னா க்ரீனை நீங்கள் ஏற்கனவே பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டீங்க. அடுத்தது இருக்கிறது பார்த்தீங்கன்னா ட்ரை ஃபாடர் கட்டிங் தான். அதை இதை கட் பண்ணுறதுல ஏதோ சிரமங்கள் இருக்குங்க. சிரமங்கள் இருக்கிறதுனால தான் நாங்கள் இதை வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறது. இல்லைன்னா நாங்கள் அதுக்கு ஒரு மிஷின் போக வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் கேட்குறேன். இப்போ வந்து இதனோட கான்செப்டே வந்து பார்த்தீங்கன்னா இதனோட மவுத் வந்து ரொம்ப சின்னதாக கொடுத்துருப்பாங்க. இப்போ நாங்கள் வந்து சொல்கிறேன், நான் வந்து அந்த கட்டிங் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய மவுத் வந்து ரொம்ப குறுகிய, ரொம்ப சின்ன, ஒரு 4 inches by 4 inches தான் இருக்கும் உங்களுக்கு மொத்தமே. ஓகே. அந்த ரீசன்னால தான் அந்த குவாலிட்டி ஆஃப் கட்டிங் அவ்வளோ நல்லா வருது. எப்போவுமே நீங்கள் கட் பண்ணும்போது, நீங்கள் ஒரு காய்கறி கட் பண்ணும்போது கூட இப்படி நெருக்கி பிடிச்சிங்கன்னா வெட்டினீங்கன்னா அழகாக வெட்ட முடியும். அதே லூஸாக பிடிச்சிங்கன்னா வெட்ட முடியாது. அதே கான்செப்ட் தாங்க. நீங்கள் பெரிய மிஷினில் வாய் பெருசாக இருக்குது அப்படின்னா அந்த குவாலிட்டி ஆஃப் கட்டிங் கசக்கிடும். இதில் வந்து ரொம்ப அந்த மவுத்தை கம்ப்ரெஸ் பண்ணி சின்னதாக கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த குவாலிட்டி ஆஃப் கட்டிங் ரொம்ப நல்லா வரும். ஆனால் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரை ஃபாடரு கொஞ்சம் அது போய் உள்ளே மாட்டிக்கிற மாதிரி அந்த கத்தையாக கொடுக்கறது, லோடாக கொடுக்கறது, சிக்கிக்கிற மாதிரியான இந்த வேர்க்கடலை கொடியெல்லாம் விட்டிங்கன்னா வாங்காது. அது உள்ளே இழுக்கிறது, அதை பிடிச்சி தள்ளுறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த சின்ன கேப் வழியாக உள்ளே போகாது. அந்த ரீசன்னால நம்ம வந்து இது ட்ரை ஃபாடர் கட்டிங்க்கு இது யூஸ் ஆகாதுங்க. இது சைலேஜ் டெய்லி க்ரீன் ஃபாடர் கட்டிங்க்கு மட்டும்தான் இது யூஸ் ஆகும். இதில் இருக்கிற சாதகங்கள் பாதகங்களை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்கிறீங்க. நீங்கள் இதை வாங்குறதுக்கு முன்னாடி இந்த மிஷின் உற்பத்தியாளர் இந்த அளவுக்கு உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா? இது வந்து நம்ம ஒரு இம்போர்ட்டட் மெஷின் பிரேசிலுங்கிறதுனால இது ஏதோ நம்ம வந்து இந்தியாவில் மட்டும் இருக்கிறது இல்லைங்க. இது ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் பிராண்ட் JF அப்படின்னா அது ரொம்ப ஒரு ஸ்பெஷல் பிராண்டுங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும். கண்டிப்பாக அதுக்குண்டான ஒரு வேல்யூ, அந்த குவாலிட்டி இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு தான் நாங்கள் காஸ்ட் அதிகமாக இருந்தாலும் நாங்கள் இந்த மெஷினை வாங்கியிருக்கோம். இருந்தாலும் அதுக்குண்டான காஸ்ட்டை வந்து அது ஜஸ்டிஃபை பண்ணுது. அந்த குவாலிட்டி ஆஃப் கட்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸு, அந்த ஸ்டீல் குவாலிட்டி, அந்த அவ்வளோ சீக்கிரம் அந்த ஷார்ப் பிளேடு வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து மழுங்கி போகிறது கிடையாது. ஒரு தடவை சாணம் பிடிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 1 மாதம் 1.5 மாதம் வரைக்கும் நம்ம டெய்லி கட்டிங்க்கே யூஸ் ஆகுது. அதனால் அந்த விதத்தில் பார்க்கும்போது அது வந்து ஒரு அட்வான்டேஜாக தாங்க இருக்குது. இதை வந்து நம்ம யூசேஜ் பண்ண தான் நம்ம வந்து இதனுடைய ஃபுல் எஃபிஷியன்சியை நம்ம இதை யூஸ் பண்ணிக்க முடியுது. இப்போ நம்ம வந்து நமக்கு கொடுக்குற டீலர் வந்து நம்மளோட ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னங்கிறது அவங்களுக்கு தெரியாது.
அவங்க ஜென்ரலாக ஒரு இது பண்ணோம் அது பண்ணணும்னு நம்ம கொடுத்துட்றாங்க. ஆனால் நம்ம ஃபார்மில் வந்து அதை ட்ரையல் அண்ட் எரரில் நம்ம பல விதமான ஆக்ஷன்ஸை நம்ம பண்ணி பார்க்கும்போது தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் தான் இது அதுக்கு என்னென்ன பர்பஸுக்கு நம்ம எது வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம ஒரு சொல்யூஷனுக்கு வர முடியுதுங்க. இந்த மெஷின் பிரதானமாக சைலேஜுக்குன்னு சொன்னீங்க. அதே நேரம் வந்து இது போல் கொஞ்சம் விலையுயர்ந்த மெஷினரிஸ் நம்ம வாங்கும்போது இதில் வேறு ஏதாவது பராமரிப்பில் நம்ம செய்ய தவறினா வேறு ஏதாவது பெரிய பிரச்சனை வருமானு சொல்லிட்டு பார்வையாளர்களுக்கு ஒரு எண்ணம் வரும் இல்லைங்களா? ஆமாங்க. ஸோ உங்களுடைய அனுபவத்தில் இதில் பராமரிப்பு என்ன? கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பராமரிப்புன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சைலேஜுக்குன்னு பண்ணும்போது நம்ம வருஷம் முழுக்க சைலேஜ் பண்ண மாட்டோம். கொஞ்சம் ஒரு மாதம் இடைவெளி மாதம் பயிர் எப்போ நமக்கு கிராப் ரெடி ஆகுதோ அப்போ தான் பண்ணுவோம். அப்புறம் மீதி நேரம் யூஸ் பண்ணாமல் நிறுத்துவோம். யூஸ் பண்ணாமல் நிறுத்துகிற நேரத்தில் வந்து இந்த மழை வெயிலேருந்து பாதுகாத்து ஒரு இன்டோர்லேயோ இல்லை மேலே ஒரு தார்பாலின் போட்டு கவர் பண்ணி கட்டி வைக்கிறதோ இது ஒரு விஷயம் பண்ணணுங்க. அப்புறம் எப்போவுமே நிறுத்தி வச்சுருந்து எடுக்கும்போது துரு பிடிச்சிருக்கும். அந்த ஜாயிண்ட்டு மூவபிள் பார்ட்டுக்கெல்லாம் முறையாக வந்து லூப்ரிகேட் பண்ணுறது, ஆயில் வைக்கிறது, கிரீஸ் வைக்கிறது. அப்புறம் வந்து இந்த பிளேடெல்லாம் வந்து முறையாக ஷார்ப் பண்ணிவிட்டு போடுறது, போல்டு நட்டெல்லாம் டைட்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மூவ்மெண்ட் பண்ணுறது. ஏன்னா எல்லாமே ஹை ஸ்பீட் அதிக ஆர்பிஎம்மில் ஓடுற மிஷினுங்கிறதுனால கொஞ்சம் போல்டு நட்டு லூஸாக இருந்ததுன்னா எதனா ஒன்று மூவ் ஆகிட்டு இருக்கும்போது போல்டு நட்டு கழண்டதுன்னா ஒரு அடிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை வேறு ஏதாவது மேஜர் பார்ட்டு உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால இந்த விஷயங்களை பார்த்துக்கிட்டால் போதுங்க. மேற்கொண்டு வேறு எதுவும் பெரிய பராமரிப்பு எதுவும் அவசியம் இல்லை சார். சார் இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய சாஃப் கட்டர் 2 பார்த்தோம். ஒன்று வந்து ட்ரை ஃபாட் இருக்குன்னு சொன்னீங்க, அடுத்தது கிரேனும் வெட்ட முடியும், சைலேஜுக்காகவும் பயன்படுத்த முடியும்னு சொன்னீங்க. அதையும் தாண்டி இந்த சாஃப் கட்டருடைய தேவை என்ன? அதாவது சார் இது வந்து ஒரு சராசரியாக ஒரு ஃபார்மில் டெய்லி யூசேஜ், டெய்லி க்ரீன் ஃபாடர் கட்டிங்கு இந்த மாதிரியான பர்பஸுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 300 ஆடு 400 ஆடு 500 ஆடு அந்த மாதிரி அதுக்கு மேலே அந்த ரேஞ்சில் இருக்கிற ஒரு பண்ணைகளுக்கு ஒரு டெய்லி யூசேஜுக்கு தேவையான ஒரு ஐடியல் ஷாஃப் கட்டர்னு இதை சொல்லுவோம் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா இது மெயினாக நாங்கள் இதை மட்டும் ஸ்டாக் வச்சுருக்கிறதுக்கு காரணம் என்ன, எங்களோட கிளைண்ட்ஸுக்கு ஸ்டாக் வச்சுருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் மாடல்ஸ் வந்து இங்கே நம்ம தமிழ்நாட்டில் காமனாக எல்லா இடத்துலையும் நம்ம ஷாஃப் கட்டர்ஸ் நிறைய மாடல்ஸ் கிடைக்குது. இந்த ஸ்பெசிஃபிக் டைப் வந்து கிடைக்கிறது இல்லை அப்படின்றது என்னுடைய கருத்து. அதனால தான் நான் வந்து பஞ்சாப்லேருந்து இதை பண்ணி நம்ம கொண்டு வந்து எடுத்துகிட்டு வர வேண்டிய அவசியம் இருந்தது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளோயர் டைப்புனாலே இங்கே லோக்கலில் கிடைக்கிற வெரைட்டிஸ் எல்லாமே 5 HP இந்த மாதிரி பெரிய மோட்டர் தான் ப்ளோயர் டைப் வந்துகிட்டு இருக்குது. இது நம்ம சாதாரணமாக நம்ம ஃப்ளைவீல் டைப்பு சின்னதாக அப்படியே வெட்டி அங்கேயே கீழே கொட்டுற டைப்பு தான் வருது. அதில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் தூரம் வெட்டும் போதே அது ஒரு ஆள் அங்கே போய் உள்ளே போய் ஏறிக்குது, உள்ள பிளேடு கிட்ட போய் ஏறிக்குது. அது ஒரு ஆள் இருந்து தள்ளி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. இல்லைனா அவங்க வெட்டுறவங்க நிறுத்திட்டு வந்து தள்ளுற மாதிரி ஒரு அவசியம் இருக்குது. இந்த ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இது இன்னொரு இது என்னென்னா அது போய் ஒரு செவுத்தில் அடித்து அது கீழே கொட்டும்போது மிக்சிங் ப்ராப்பராக ஆகிடுது. எல்லாமே அந்த தழைப்பகுதி தண்டு பகுதி எல்லாமே வந்து ஒரே மாதிரி ஆவரேஜாக போயிடுது. இப்போ நீங்கள் வந்து பக்கத்தில் கொட்டும்போது லேயர் பை லேயராக, அதாவது நீங்கள் ஒரு தண்டு ஃபுல்லாக ஒரு இடத்துல விழும், தழை ஃபுல்லாக ஒரு லேயர் பை லேயராக ஒரு இடத்த பார்க்க முடியும். இது நல்லா போய் அடித்து ஒரே இடத்துல கொட்டும்போது அந்த மிக்சிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே தன்னால் ஆகிடுறது ஒரு அட்வான்டேஜாக பார்க்குறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவினஸ், எல்லாமே ஹெவியாக இருக்குது. நம்ம பஞ்சாப் மேக்கு எல்லாமே வந்து இதெல்லாமே இங்கே லோக்கலில் வரதுல இந்த ஷீட் ரொம்ப மைல்டாக ஷீட்டு தான் போடுவாங்க. இது எல்லாமே ரொம்ப ஹெவியாக இருக்குது, ஹெவி டியூட்டியாக இருக்குது. உங்களுக்கு டியூரபுளாக இருக்கும், போட்டு விட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட்டில் இந்த ஃபார்வர்ட் ரிவர்ஸ் கியர் இருக்குது, ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் கியர் இருக்குது. நல்ல ஹையர் ஆர்பிஎம்மில் உங்களுக்கு ப்ளோயர் டைப் வர்றது இல்லைங்கிறதுனால இதை நம்ம பண்ணியிருக்கிறோம். இதனோட ஸ்பெஷல் அட்வான்டேஜ் சொல்லலாம். அதனோட கட்டிங் குவாலிட்டி நல்ல பொடியாக கட் பண்ணுது. அதனோட ஆடுங்க விரும்பி பெலாட்டபிலிட்டி ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுது அப்படிங்கிறதும் ஒரு ஆடட் அட்வான்டேஜாக சொல்கிறேங்க. இப்போ நம்ம வந்து இதை நம்ம சூப்பர் நேப்பியர், வேலி மசாலு, மெய்ஸு, மக்காச்சோளம் இதெல்லாம் நம்ம வெட்டுறதை நம்ம ஒரு டெமோ பார்த்துடலாங்க. எவ்வளோ ஆடுகள் வச்சுருக்கிறவங்களுக்கு இது செட் ஆகுங்க? அதான் ஒரு 300லேருந்து 500 ஆடுகள் உள்ள ஃபார்முக்கு இது ரொம்ப ஐடியலாக இருக்கும் சார். சின்ன லெவலில் ஒரு ஃபார்ம் ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்க வந்து எடுக்கும்போதே இந்த இதை வந்து வாங்கணுன்றது அவங்களோட விருப்பம். நான் ஃப்யூச்சரில் எக்ஸ்பேன்ஷனுக்கும் சேர்த்து நான் ஒரே மிஷினாக வாங்கிடுறேன்னா இதை வாங்கிக்கலாம்.
இல்லை எனக்கு வந்து ஆரம்பத்தில் நான் வந்து கம்மியாக வாங்கிக்கிறேன், அதுக்கப்புறம் ஆடு எண்ணிக்கை அதிகமாகும் போது இன்னொரு சாஃப் கட்டர் பெருசாக வாங்கிக்கிறாங்கிறவங்களுக்கு இதை விட பேசிக் மாடல்ஸ் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 20,000 25,000 ரேஞ்சில் நிறைய சாஃப் கட்டர்ஸ் மாடல் அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஒரு 300 400 நம்ம கூடிய சீக்கிரம் போயிடுவோம், அந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுவோன்ற நம்பிக்கை இருக்கிறவங்க வாங்குறவங்கன்னா இந்த சாஃப் கட்டர் நம்ம ஆரம்பத்தில் கூட வாங்கலாம். அப்போ பெரிய பண்ணையாளர்களுக்கு இந்த ஒரு மிஷின் போதுன்னு சொல்கிறீங்க? தாராளமாக போதும். இதில் ட்ரை ஃபாடரும் வெட்டலாம், க்ரீன் ஃபாடரும் வெட்டலாம். ஈவன் தேவைப்பட்டால் ஒரு ஸ்மால் ஸ்கேலில் சைலேஜ் சாக்கில் அடைச்சி பண்ணுறவங்களுக்குலாம் இதுவே தாராளமாக போதும் சார். சூப்பர் நேப்பியர் கட்டிங் கொஞ்சம் காட்ட முடியுங்களா? சார், இப்போ இது சூப்பர் நேப்பியர் நம்ம இப்போ பண்ணதனுடைய இது அவுட்புட் பார்த்தீங்கன்னா இது என்ன ஒரு எவ்வளோ ஒரு அழகாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 mm 9 mm சைஸ் கட்டிங்னு சொல்லலாம். ரொம்ப ஐடியல் ஃபார் கோட்ஸ், அருமையாக இருக்கும். இது வந்து அந்த க்ளீன் கட்டு தான் சார் இதனோட ஸ்பெஷாலிட்டி. இது வந்து ப்ளோயர் டைப்லாலே ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அடித்து தள்ளிடும், கசக்கிடும் அப்படிங்கிறது தான் ஜென்ரல் கம்ப்ளைண்ட் பெரிய மிஷினில் பார்த்தீங்கன்னா. அது வந்து சைலேஜுக்கு செட் ஆகும், ஆனால் வந்து ட்ரை ஃபாடருக்கு செட் ஆகும். க்ரீன் ஃபாடருக்கு மட்டும் அந்த மாதிரி அந்த பல்வரைசர் டைப்பு செட் ஆகாது. இப்போ இது வந்து 2 வேலையுமே ஒன்றா பார்க்குது. அந்த ப்ளோயர் டைப்பையும் பார்க்குது, ஸ்பீடாகவும் வேலை ஆகுது, அதே நேரத்தில் அந்த க்ளீன் கட்டும் கிடைக்குதுன்றதை தான் நான் இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த மாடலை நான் ஸ்டாக் வச்சுருக்கிறது காரணம். உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு அழகாக க்ளீன் கட்டு கிடைக்குதுன்னு. ரைட் சார். அதாவது சூப்பர் நேப்பியர் ஸ்டெம்மு பார்த்தீங்கன்னா உருண்டையாக இருக்கும், கொஞ்சம் தடிமனாக இருக்கும், இந்த க்ளீன் கட்டிங் வருது. ஆமாம். இதே மக்காச்சோளத்தை கட் பண்ணும்போது இந்த அளவுக்கு இருக்குங்களா, பார்க்க முடியுமா? என்ன இருந்தாலும் மக்காச்சோளம் அந்த கதிர் அது இதெல்லாம் கொஞ்சம் பிசுறு வர செய்யும். இந்த அளவுக்கு ஒரு க்ளீன் கட் வராது, இன்னும் கொஞ்சம் பிசுறு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை டெமோ பார்த்துடலாம். ஓகே சார். அதாவது மக்காச்சோள அந்த கதிரை கூட பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒரு ஷார்ப்பாக கட். ஆமாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மெய்ஸே வந்து எந்த அளவுக்கு அழகாக க்ளீன் கட் இருக்குது. யூஸ்வலாக மெய்ஸ்னாலே வந்து ஒரு மாதிரி கசக்கி தள்ளும். உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா இதே தெரிஞ்சிடும். அது நான் அந்த 8 mm அப்படி சொல்கிறது என்ன கிளியராக வருதுன்றது கரெக்டாக தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அந்த கரெக்டாக அந்த 8 mm கிடைக்கும். இதான் இது வந்து எல்லாத்துக்கும் ஐடியல், சைலேஜுக்கு, ட்ரை ஃபாடருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு யூனிவர்சல் சாஃப் கட்டர்னு சொல்லலாம் இது. ஓகே. இது ஓரளவுக்கு ஸ்பீடாக நறுக்கிறதுனால வேலி மசால் போன்ற பசுந்தேவனத்தையும் வந்து இதே போல் கட்டிங் நமக்கு வருமா, இல்லை அதையும் கசங்கி தள்ளிடுமா? கண்டிப்பாக வேலி மசாலில் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. இதை விட ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். பார்த்துடலாம் டெமோ. வேலி மசாலா இவ்வளோ பொடியாக நறுக்கிறீங்களே, இது வந்து ஆடுகளுக்கு எப்படிங்க சார், நல்லா சாப்பிடுங்களா? ஆமாம் சார், இது கீரை பொரியலுக்கு செய்கிற மாதிரி இது அழகாக வெட்டுறதை பார்த்துருப்பீங்க. அதான் இது இந்த மாதிரி வெட்டும்போது உங்களுக்கு கசக்கக்கூடாதுங்க. கசக்காமல் வெட்டுச்சுன்னா எவ்வளோ பொடியாக வெட்டுதோ அவ்வளோக்குள்ள ஆடுங்க நல்லா விரும்பி சாப்பிடும். இது தான் நான் சொன்ன மாதிரி அந்த க்ளீன் கட்டு தான் இதனோட ஸ்பெஷாலிட்டி. ப்ளோயர் டைப் பார்த்துங்க, இது ஒரு ஆள் நின்றுட்டு தள்ளி விடணுன்னு அவசியம் இல்லை. அது ஃபுல்லாக வெளியில் வந்து கொட்டிடுது. அதான் இது இந்த உங்களுக்கு இந்த பார்த்தீங்கனாலே அந்த கட்டிங் குவாலிட்டி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏற்கனவே சொன்னீங்க இந்த தண்டு பகுதி, இலை பகுதி எல்லாமே ஒரு மிக்சிங்காகவும் இதில் வருது. ஆமாம் ஆமாம், அதான் அதில் ஸ்பெஷாலிட்டி. மிக்ஸ் பண்ணணும், மேனுவலாக மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது சார். அதாவது சூப்பர் நேப்பியர் கட் பண்ணுறதை பார்த்தோம், அதுக்கப்புறம் மக்காச்சோளம் கட் பண்ணுறதை பார்த்தோம், அதுக்கப்புறம் வேலி மசாலும் பார்த்தோம்.
இந்த கட்டிங் பார்த்தீங்கன்னா ரியலி இது வந்து ஒரு க்ளீன் கட்டிங் நல்லாவே பார்க்க முடியுது. இது ஒருவேளை புது மிஷினாக இருக்கும்போது இந்த ஃபினிஷிங் வருது, அடுத்தது போக போக இதே அவுட்புட் வருமா எப்படிங்க? கண்டிப்பாக சார், எந்த நல்ல கொஸ்டின். ஏன்னா எந்த மிஷினாக இருந்தாலும் உங்களுக்கு புதுசில் வெட்டுது, அதுக்கப்புறம் வெட்டலைனாலே அது மிஷினுடைய தப்பு கிடையாது, நம்மளுடைய தப்பு தான். ஓகே, இது வந்து அதை நம்ம ஒழுங்காக மெயின்டைன் பண்ணல அப்படின்னு அர்த்தம். அது நான் முதல்ல சொன்ன மாதிரி லூப்ரிகேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம ப்ராப்பராக மழை வெயிலேருந்து பாதுகாக்கிறது இதெல்லாம் தாண்டி ஒரு டெய்லி ரெகுலராக எவ்வளோ ஓடுது, அது எவ்வளோ ரன்னிங் டைமை பேஸ் பண்ணி நம்ம அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம வந்து அந்த பிளேடு ஷார்ப்பனிங் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு இந்த விஷயங்களை நம்ம பண்ண வேண்டியதாக இருக்கும் சார். ஃபார் உதாரணத்துக்கு இப்போ ஒரு 800 ஆடு இருக்கிற ஒரு பண்ணை எங்கள் பண்ணையிலலாம் இருக்குதுன்னா நாங்கள் டெய்லியே பிளேடை ஷார்ப் பண்ணுவோம். டெய்லி பிளேடை ஷார்ப் பண்ணணும்னா பிளேடை கழட்டி ஷார்ப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது எப்படி நான் பண்ணுறோன்றதை நாங்கள் சொல்கிறோம் சாணங்கள் எடுத்துட்டோம். ஓகே, அதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ளீன் கட் நம்ம ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா அது மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ஒரு 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது சார். இதில் வந்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளேடோடைய ஷார்ப்னஸ்ஸு. இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ யூசேஜ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து இந்த பிளேடை வந்து நம்ம எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக ஷார்ப் பண்ணணும்னு டிசைட் பண்ணணும். இப்போ நாங்கள் 800 ஆடு வச்சுருக்கிற பண்ணையிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு 1 விட்டு ஒரு நாள் இல்லை 2 நாளைக்கு ஒரு முறை இந்த பிளேடை ஷார்ப் பண்ண வேண்டியது அவசியம். ஷார்ப் பண்ணிங்கன்னா கழட்டி பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. நம்ம ஜஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு ஷாஃப் கட்டர் வச்சுருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு சாணக்கல்லை வச்சுக்க வேண்டியது அவசியம். இது வந்து இந்த டூல்ஸ் கடையில் கிடைக்கும், இல்லைன்னா ஹார்ட்வேர் கடையில் கிடைக்கும். இந்த நம்ம சாணக்கல், கத்திலாம் தீட்டுறதுக்காக வர சாணக்கல். இந்த சாணக்கல் வச்சு வந்து நம்ம வந்து இந்த ஒரு சைடு இந்த பக்கம் தேய்க்கக்கூடாது எப்போவுமே. இந்த ஒரு சைடை வந்து நம்ம வந்து ஒரு கையால் வந்து கொஞ்சம் நேரம் இந்த ஷேப்பை வந்து இதை வந்து நல்ல அந்த எட்ஜை வந்து நம்ம ஷேப் பண்ணி தேய்ச்சி ஷார்ப் பண்ணிக்கணும். இந்த மாதிரி அந்த மாதிரி 3 பிளேட் இருக்குன்னா 3 பிளேடையும் ஒரு பிளேடையும் ஒரு குறைஞ்சது ஒரு 2 நிமிஷம் நம்ம ஷார்ப் பண்ணிக்கிட்டோம்னா அது அந்த ஷார்ப்னஸ் வந்து நல்லா வந்துடும். அது ஒரு பாயிண்ட் நம்பர் 1. செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கிட்ட வந்தீங்கன்னா தெரியும். நீங்கள் வந்து இதில் வந்து இந்த மவுத் பீஸுன்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்குது பாருங்கள், இது வந்து மவுத் பீஸு. இந்த இடத்துல தான் வந்து அந்த பில்லு வந்து உங்களுக்கு வந்து நல்லா கத்தையாக வருது. அதை வந்து இது அந்த பிளேடு போயிட்டு நீங்கள் இந்த மவுத் பீஸ் போயிட்டு வெட்டுது பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிளேடு வந்து கிட்ட போயிட்டு அப்படி வெட்டுது. இதுதான் கான்செப்ட். இதில் வந்து அந்த மவுத் பீஸுக்கும் இந்த பிளேடுக்கும் உள்ள இடைவெளி அது வந்து அப்படியே லைட்டாக உராயிற மாதிரி போகணுமே தவிர அந்த கேப் இருக்கக்கூடாது. 1 mm அதிகபட்சம் 1 mm தான் கேப் இருக்கணுமே தவிர அது 2 mm 3 mm 4 mm கேப்லாம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கசக்கி தள்ள ஆரம்பிச்சிடும். அந்த ப்ராப்ளம் வராமல் வந்து நீங்கள் பண்ணணுன்னா நீங்கள் இந்த மவுத் பீஸை வந்து நீங்கள் வந்து இந்த பிளேடை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதில் நீங்கள் ஸ்லாட்டட் ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. லூஸ் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த பிளேடை வந்து இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி போட்டிங்கன்னா அந்த கேப் இடைவெளியை குறைக்க முடியும். ஒரு அளவுக்கு மேலே பிளேடு தேஞ்சு போச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த மவுத் பீஸை வந்து நீங்கள் வந்து வெல்டிங் வச்சு அதை கொஞ்சம் பீஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெல்டிங் வச்சு கிரைண்டிங் பண்ணி அந்த ஒரு ரீஃபேஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு 3 மாதம் இல்லை 4 மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை அதன் யூசேஜுக்கு தகுந்த மாதிரி சின்ன பண்ணையாக இருந்தால் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணால் கூட போதும். அது மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் அதை அந்த மெயின்டெனன்ஸ் வந்து நீங்கள் அந்த பிளேடு ஸ்பேஸை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் தான் அந்த திக்னஸ் வந்து கரெக்டாக கிடைக்கும். இது 2வது. 3வது விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த கட்டிங் பண்ணும்போது அந்த நீங்கள் கொடுக்குற குவான்டிட்டி, நீங்கள் ஒரு மிஷினுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். இந்த பெரிய மிஷின்னா அதுக்கு இந்த அளவுக்கு கொடுக்கணும்னு இருக்கும். அது அந்த கெப்பாசிட்டியோட கம்மியாக கொடுத்தீங்க என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு காம்பேக்ஷன் கிடைக்காது. அந்த கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பாங்க ஒரு சிலர் பயந்துக்கிட்டு. அந்த மாதிரி கொஞ்சமாக கொடுக்கும்போது அதால் இறுக்கி பிடிக்க முடியாத இருக்கிறதுனால லூஸாக வெட்டுக்கும்போது அந்த குச்சியை உருவி தள்ள ஆரம்பித்து கசக்க ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் வந்து பண்ணுற தவறு அதுதான். நீங்கள் அந்த மிஷினோட கெப்பாசிட்டிக்கு ஃபுல்லாக லோடு கொடுக்கணும், கண்டினியூஸாக லோடு கொடுக்கணும். நீங்கள் வந்து ஒரு செடியை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது அந்த ஸ்டெம்மு உள்ளே போயிட்டு இருக்கும்போதே அந்த பாதி மேலேயே அடுத்த ஸ்டெம்மை வைக்கணும். அடுத்து போயிட்டு இருக்கும்போது இப்படி வைக்கணும், அடுத்து போயிட்டு இருக்கும்போது இப்படி வைக்கணும். அது ஃபுல்லாக போனதுக்கப்புறம் பின்னால் வைக்கக்கூடாது. அது அந்த மாதிரி பண்ணும்போது அந்த இலையை உருவி தள்ளிடும். அது கடைசியாக முடியும் போது அந்த இலையை சுருட்டி முடிவு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இலை மாதிரி வராமல் எல்லாமே ஃபுல்லாக அழகாக வெட்டுறதை உங்களால் பண்ண முடியும். இந்த 3 விஷயங்களை பார்த்துக்கிட்டாலே போதும். அந்த க்ளீன் கட்டிங்ன்றது உங்களுக்கு வருஷம் 365 நாளும் உங்களால் எடுத்துக்க முடியும். அடுத்தது பெரும்பாலான பண்ணைகளில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் தான் வச்சுருப்பாங்க. இது சிங்கிள் ஃபேஸில் ரன் ஆகுதுங்களா இல்லை 3 ஃபேஸுங்களா எப்படிங்க? அதான் சார், நான் ஆரம்பத்தில் இந்த மாதிரி இதனோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா சிங்கிள் ஃபேஸில் 3 ஹெச்பின்றது தான் இதனுடைய பெரிய ஸ்பெஷாலிட்டியாங்க. இப்போ நிறைய பண்ணைகளில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் சர்வீஸே இருக்காதுங்க. இப்போ அந்த ரீசன்னால தான் நாங்கள் இது பண்ணுறோம். என்ன இருந்தாலும் ஆனால் வந்து 3 ஹெச்பி மோட்டர்னாலே 3 ஃபேஸ் சர்வீஸ் இருக்கிறது எப்போவுமே ரெக்கமெண்டட். ஏன்னா அந்த மோட்டருக்கு சேஃப்டி எல்லாமே அது இருக்குது. என்னதான் இருந்தாலும் அதை வந்து நம்ம சிங்கிள் ஃபேஸில் ஓட்டும்போது மோட்டர் சீக்கிரம் வீக் ஆகுன்றது எல்லாமே உண்மை தான். ஆனாலும்
நிறைய பண்ணைகளில் வந்து 3 ஃபேஸ் சர்வீஸே இல்லைன்னும் போது அதில் ப்ளோயர் டைப் மிஷின் வேணும்னு பார்க்கும்போது இந்த மிஷின் தான் அதுக்கு ஒரு தீர்வாக இருக்குன்றதுனால நம்ம அந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு இது சப்போஸ் உங்கள் மிஷின் கொஞ்ச நாள் ஓடிட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் மோட்டர் ஏதாவது நமக்கு பிரச்சனை கொடுக்கும்போது உங்ககிட்ட 3 ஃபேஸ் சர்வீஸ் இருக்கும்போது நீங்கள் 3 ஃபேஸ் மோட்டராக கூட நீங்கள் வாங்கி இதை மாற்றி கன்வெர்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் கூட ஹெவி லோடு கொடுத்தீங்கன்னா இன்னும் கூட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதில். ஓகே, இந்த சாஃப் கட்டர் பார்த்தீங்கன்னா ஹெவி வெயிட்டாக தான் இருக்குது. ஒருவேளை வந்து 2 HP மோட்டர் போடும்போது இது பெர்ஃபார்ம் பண்ணுமா எப்படி? கண்டிப்பாக பண்ணாதுங்க. 2 HP மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பத்தாது. இது மினிமம் 3 HP வேணும். ஏன்னா இதில் வந்து கட்டிங் மட்டும் நடக்கலை, ப்ளோயரும் நடக்குது. ஏன்னா கட்டிங் மட்டும் லோடு எடுத்ததுன்னா இப்போ நம்ம யூஸ்வலாக ஃப்ளைவீல் டைப்பில் கட்டிங் பண்ணுற மட்டும்தான் லோடு மட்டும்தான் மோட்டருக்கு போகும். இது வந்து அது உள்ளே தள்ளி அதை உள்ளே அடித்து அதை வெளியில் தள்ளி விடுற வேலையும் அது பண்ணும்போது டபுள் லோடுங்கிறதுனால இதுக்கு மினிமம் 3 HP வந்து அவசியம் சார். இது வந்து பார்த்திங்கன்னா பல்வரைசர் ஹேமர் மில்லு. இது வந்து நம்ம கான்சன்ட்ரேட் ஃபீடை வந்து நம்மளே ஓனாக நம்ம பண்ணிக்கிறதுக்கு நம்மளோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு நம்மளே செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக பண்ணிக்கிறதுக்காக நம்ம பண்ணியிருக்கிற நம்ம வாங்கி வச்சுருக்கிற ஒரு மிஷினு. இது டிராக்டர், இதுவும் டிராக்டர் பிடிஓவில் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி தான் நம்ம பண்ணுறோம். இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேல் ஃபார்மர்ஸ்க்கு இது தேவைப்படும். ஆனால் ஆரம்ப கட்டத்தில் ஒரு 500 ஆடு 600 ஆடு வரைக்கும் வச்சுருக்கிற பண்ணையாளர்களுக்கு இது அவசியம் கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். இவ்வளோ பெரிய மிஷின் வச்சு அரைக்கிறது எல்லாமே ஏன்னா இது மட்டும் கிடையாது. ஒரு கலப்பு தீவனம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16-17 பொருளை போட்டு அரைக்கிறோன்னும் போது ஒன்று டன்னு கணக்கில் வாங்கணும். அதுக்கு உண்டான அந்த காஸ்ட்டு, அவைலபிலிட்டி, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இதெல்லாம் வந்து அதுக்கு ஷெல்ஃப் லைஃப் ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியாதுன்றதுனால ஃப்ரீக்வெண்ட்டாக வாங்க வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து ஸ்மால் ஸ்கேல் ஃபார்மருக்கு பாசிபிலிட்டியே கிடையாதுங்க. அதனால் அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு ரெடிமேடு பெல்லட் ஃபீடு ஏதோ கம்பெனியில் பிராண்டடாக நல்லா இருக்கிற ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்டை வாங்கிக்கிறது பெட்டர். பெல்லட் ஃபார்மாவோ மேஷ் ஃபார்மாவோ வாங்கிக்கிறது பெட்டர். ஆனால் இப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் ஸ்கேலில் பண்ணுறதுனால ஆரம்பத்தில் இந்த மாதிரி ஒரு மிஷினரி வச்சு யூஸ் பண்ணி நாங்களே எங்களுக்கு தேவையான கலப்பு தீவனத்தை நாங்கள் உருவாக்கிக்கிறோம். இதில் மேஜர் அட்வான்டேஜ் நாங்கள் பண்ணுறது காஸ்ட் சேவிங் கிடையாது. இதை விட சீப்பாகவே வந்து நம்ம மார்க்கெட்டில் கிடைக்குது. ஆனால் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா நமக்குன்னு ஓனுன்னு பண்ணும்போது நம்ம பண்ணிக்க முடியும். குவாலிட்டின்னு நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான ஒரு இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் இல்லாமல் ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸை மட்டும் வச்சு நம்ம நினைக்கிற அந்த ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்டு, நம்ம டார்கெட் விஷயங்களை நம்ம அச்சீவ் பண்ணுறது நம்மளோட ஓன் காம்பினேஷனில் தான் நம்மளால் பண்ண முடியும். ஹெல்த்தியாக இருக்கும். ஆடுங்க வந்து லாங் டேர்மில் ஹெல்த்தை வந்து அஷ்யூர் பண்ண முடியும். ஏன்னா நம்ம வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர் நம்ம ப்ரைவேட் ஃபீட்ஸ் எல்லாம் வாங்கும்போது அதில் வந்து நம்ம அந்த ப்ரோட்டீன் லெவல் கூடுறதுக்காக நம்ம இந்த நான் ப்ரோட்டீன் நைட்ரஜன் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கலக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னும் போது அது கிட்னி இஷ்யூஸு, லாங் டேர்மில் ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணும், டைஜஷன் இஷ்யூஸை ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுங்கிறதுனால நம்மளோட ஓன் ஃபார்முலேஷனில் நம்ம பண்ணுறோம். இது வந்து கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட ஸ்கேலுக்கு மேலே இருக்கிறவங்க இது மாதிரி ஒரு செட்டப் பண்ணிக்கிறது நல்லது. அது சின்ன லெவலில் இருக்கிறவங்க கொஞ்சம் நம்ம ஏதாவது ஒரு ரெடிமேட் பெல்லட் ஃபீட்ஸோ அந்த மாதிரி வாங்கிக்கிறது இல்லை சார். இந்த பல்வரைசரை பயன்படுத்தும் போது தானியங்களை வந்து குரணை வடிவில் வருதுங்களா, இது மாவா வருதுங்களா, எப்படிங்க? அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து பல்வரைசர் அப்படின்றது கொஞ்சம் ஹெவி டியூட்டி, ரொம்ப பெருசு, ஹெவியாக ரொம்ப ஹெவி டியூட்டி பல்வரைசருங்கிறதுனால நம்ம மெஷ்ஷு மாற்றலாம். அதுக்குள்ள சைஸை வந்து என்ன சைஸில் உடைக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த உள்ளே இருக்கிற அந்த வலையை மாற்றி நம்மளால் பண்ண முடியும். ஆனால் நம்ம என்ன தான் பெரிய கன்று வலை போட்டாலும் கூட நம்ம பெருசாக நினச்சா உடைக்கணும்னு நினச்சா அது உடைக்க முடியறது கிடையாது. அது மோஸ்ட்லி எல்லாமே மாவாக தான் ஆகிடுது. இதில் போட்டாலே வந்து கொஞ்சம் சின்ன மாவா பெரிய மாவான்றது தான் பண்ணலாமே தவிர உதாரணத்துக்கு ஒரு மக்காச்சோளத்தை ஒரு குருணையாக உடைக்கணும்னு நினச்சா இதில் பண்ண முடியறது கிடையாது. அது ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜ்னே சொல்லலாம். நீங்கள் வந்து இந்த மிஷினில் கொடுத்து உடைச்சிங்கன்னா அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி உடைக்கலாம். அந்த கிரிட் மேக்கிங் மிஷின்னு இதுக்குன்னே தனியாக வருது. அந்த மாதிரி மிஷின்லாம் நம்ம இதுக்குன்னு வாங்கினா தான் அந்த மாதிரி குருணை மாதிரி உடைக்கிறதுலாம் நம்ம ஈஸியாக பாசிபிளாக இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃபைன் பவுடராக வேணால் அரைக்கலாம். இதில் மெயினாக வந்து இந்த மிஷினை வந்து எல்லோரும் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கரிக்காய் தவிடு அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நம்ம நார்மலாக கரிக்காய் தவிடு ரொம்ப நைஸாக பவுடராக அரைக்க முடியும். ப்ளஸ் எல்லா விதமான தானியங்கள், அரிசியிலேருந்து, கோதுமையிலேருந்து, கேழ்வரகு, கம்பு, மக்காச்சோளம், இது மாதிரி எல்லாத்தையுமே வந்து நல்ல ஒரு பொடி சைஸில் உடைக்கிறதுக்கு, மாவாக அரைக்கிறதுக்கு ரொம்ப ஐடியலான ஒரு மிஷின்னு சொல்லலாம். நல்ல ஒரு கொஞ்சமாக ஒரு மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டன்னு அளவுக்கு இதை அரைச்சிட முடியும். அந்த அளவுக்கு ஸ்பீடாக வேலை ஆகிற ஒரு மிஷின்ன்றது இதனோட அட்வான்டேஜ். இதில் வந்து நம்ம ஏர்லாக் ஃபிட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு டஸ்ட்டு வராதுங்க. டஸ்ட் இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த ஏர்லாக் ஃபிட் பண்ணியிருக்கோம். அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அந்த இதை வந்து கொஞ்சம் குறைவான நேரத்துலேயே நம்ம அரைக்க வேண்டிய விஷயங்களை நம்ம அரைச்சிக்கிட்டு அரைக்காத போடுற விஷயங்களை லேயர் பை லேயர் போட்டு நம்ம ஈஸியாக நம்ம கலப்பு தீவனத்தை நம்மளே ஃபார்முலேஷன் பண்ணிக்கிறோம்.
நம்ம ஃபார்மில் என்னென்னலாம் மெஷினரிஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபீல்டில் நம்ம வந்து தீவனப்பயிர் ஃபீல்டில் வந்து என்னென்னலாம் வந்து மெஷினரிஸை யூஸ் பண்ணி நம்மளோட வேலையாட்களுடைய செலவு நம்மளோட காஸ்ட்டை குறைக்கலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபீல்டில் மெஷினரி அப்படின்னாலே வந்து ஃபஸ்ட்டு ப்ரைமரி திங் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த பவர் வீடர் கம் பவர் ரீப்பர் அப்படின்ற எல்லாமே சேர்ந்ததுங்க. இப்போ இது வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா பிசிஎஸ் பிராண்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இது நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, இருந்தாலும் இது கொஞ்சம் எங்களுக்கு ரொம்ப நல்லா ட்ரபுள் ஃப்ரீயாக போகிறதுனால நாங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இது கொஞ்சம் காஸ்ட்டு அதிகமாக இருந்தாலும் சப்சிடிலாம் கிடையாது. இதுக்கு காஸ்ட்டு கிட்டத்தட்ட நீங்கள் இந்த அட்டாச்மெண்ட்ஸ்லாம் சேர்த்தா ஒரு 2 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி வரும். ஆனாலும் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்குது. இது கொஞ்சம் நல்ல ஒரு ட்ரபுள் ஃப்ரீயாக இருக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இதில். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 4 விதமான அட்டாச்மெண்ட் இதில் யூஸ் பண்ணலாம். ஒன்று அதிகம் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த தீவன பயிர் அறுக்கிறதுக்காக நாங்கள் வந்து இந்த யூஸ் பண்ணுற பவர் ரீப்பர். இப்போ வந்து இது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மிஷின் நாங்கள் வாங்குறதுக்கு முன்னாடிலாம் அந்த தினம் வந்து அந்த தீவன பயிர் நம்ம ஃபீல்டில் அறுக்கிறதுக்கு தேவைப்படுற அந்த ஆள் பற்றாக்குறை ரெக்குயர்மெண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இருந்துச்சு. அது எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய சொல்யூஷனாக இருந்துச்சு. இது நாங்கள் ரொம்ப ஒரு ஈஸியாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 4ல் 1 பங்கு அளவுக்கு தான் எங்களுக்கு ஆள் தேவைப்படுது இந்த மிஷின் வாங்கினதுக்கப்புறம் அறுவடைக்குன்னு சொல்லலாம். அது வந்து நமக்கு வந்து ரொம்ப அடியில் அறுக்கிறதுனால நல்லா நீங்கள் கையால் அருவாளால் அறுக்கும்போது கொஞ்சம் விட்டு தான் அறுப்பாங்க. அது மறுபடியும் துளுக்கிறது வந்து அந்த அளவுக்கு திடமாக வராது. மருத்தாம்பு வந்து அதுக்கு திடமாக வராது. நம்ம அடியில் அறுக்கும்போது இன்னும் நல்லா கீழே இருந்து ஸ்டெம் வரும்போது உங்களுக்கு மருத்தாம்பு பயிர்கள் ரொம்ப நல்லா வர்றது நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ நீங்கள் வேலி மசாலு, அப்புறம் வந்து இந்த மக்காச்சோளம், சோளத்தட்டு, ஸ்வீட் சூடான் கிராஸு, அப்புறம் வந்து இந்த ஜிஞ்சுவா கிராஸு, இந்த மாதிரியான கிராப் எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப ஐடியலாக இருக்குதுங்க. அடுத்து ஒரு பக்கம் எல்லாத்தையும் அழகாக தள்ளிட்டு போயிடுது. நம்ம அதை எடுத்து ஈஸியாக கத்தை கட்டி அடுக்கிக்கிற மாதிரி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா வந்து சூப்பர் நேப்பியரு இந்த மாதிரி கிராப்புக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே இடத்துல போத்தாக இருக்கிறதுனால இதால் வெட்டி தள்ள முடியறதில்லைன்றதுனால நாங்கள் அதை யூஸ் பண்ண முடியாது. நாங்கள் அப்புறம் இந்த மல்பரிலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டை வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்கிறதுனால இதனோட அந்த பிளேடு வந்து சீக்கிரம் டேமேஜ் ஆகிடுதுங்கிறதுனால இந்த மல்பரி மாதிரியான கிராப்பு, சவுண்டலு, அப்புறம் வந்து அகத்தி, இந்த மாதிரியான கிராப்ஸ்லாம் இதை கொஞ்சம் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண முடியறதில்ல, இந்த கட்டையில் அடிபட்டு வீணாக போகுதுன்றதுனால. அதுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம அந்த ப்ரஷ் கட்டரில் சில மாடிஃபை பண்ணியிருக்கிற ஒரு சில விஷயங்கள் நாங்கள் அது பண்ணுறோம். அது இப்போது நாங்கள் வந்து ஷோல்டரில் மாட்டிக்கிட்டு கட் பண்ணுற மாதிரி ப்ரஷ் கட்டர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அது கொஞ்சம் வேலையாட்கள் வந்து இப்போ அது கொஞ்சம் சிரமமாக ஃபீல் பண்ணுறதுனால அதுலேயே ஒரு வீல் வச்சு கட் பண்ணுற மாதிரியான ஒரு மெஷினரி வந்து நாங்கள் இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். அது கூடிய விரைவில் வந்துருச்சுன்னா அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இப்போ இந்த பவர் வீடரில் பார்த்திங்கன்னா இதில் இந்த அறுவடைக்கு தவிர இந்த ரீப்பர் தவிர இந்த இடை உழவு ஓட்டுறது நம்ம வேலி மசாலு, சூப்பர் நேப்பியர், இந்த மாதிரியான நீண்ட நாட்களான பயிர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அறுவடைக்கு அப்புறம் வந்து மண்ணை லூஸ் ஆக்கிறதுக்கும் ப்ளஸ் களையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் உள்ள இடை உழவு ஓட்டுறது ரொம்ப அவசியம். அதுக்கு வந்து இது ரொம்ப நல்ல சிறப்பாக இருக்குது. நாங்கள் பேட்ரோ மெத்தடில் போடுறதுனால நாங்கள் வந்து ஒரு வரி 1 அடி கேப்பும் இன்னொரு வரி 2 அடி கேப்பும் வைக்கிறதுனால அந்த 2 அடி கேப் வந்து உங்களுக்கு நடக்கிறதுக்கு இந்த மாதிரி உழவு ஓட்டுறதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. அந்த 1 அடி கேப்பில் நாங்கள் எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த 2 அடி கேப் இருக்கிற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த பவர் வீடரை யூஸ் பண்ணி அந்த சப்போஸ் அகலம் அதிகமாக இருக்குதுன்னா நம்ம அதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த கொழுவை சைடில் குறைச்சிக்கிறது கூட்டிக்கிறது மூலமா நம்ம பார் சைஸுக்கு தகுந்த மாதிரி அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம உள்ள இடைவெளி ஓட்டும்போது அது மருத்தாம்பு பயிருக்கு ரொம்ப நல்லா வர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது தவிர பார்த்திங்க அப்படின்னா ரிட்ஜ் 2 அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு அட்டாச்மெண்ட் வருது. இந்த மண் அணைக்கிறதுக்கு இப்போ நீங்கள் சூப்பர் நேப்பியர் பயிருக்கெல்லாம் முதல் முறை மண் அணைக்கிறது அவசியமாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் வந்து மேலோட இருக்கும். நீங்கள் மண் அணைக்கலைன்னா அந்த பயிர்கள்லாம் சீக்கிரமாக சாஞ்சிரும். அது சாயாமல் இருக்கிறதுக்கு மண் அணைக்கிறதுக்கு அந்த கருவி வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்தது 4வது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதிலே வந்து நம்ம வந்து கம்ப்ரஸர் பவர் வாஷ் வந்து நம்ம மிஷின் எக்யூப்மெண்ட் வச்சுருக்கிறோம். இதில் இப்போ நம்ம ஷெட்டில் வந்து நம்ம ஃபார்மில் கொண்டு போய் நிறுத்திட்டு அந்த பிளாஸ்டிக் ஃப்ளோரிங்கு இதெல்லாம் நம்ம வந்து ரொட்டீனாக கழுவுறது கூட இதிலேருந்து வந்து நம்ம அட்டாச்மெண்ட் எடுத்து இதனோட அவுட் எடுத்து அந்த பவர் வாஷ்க்கு நம்ம கூட கார் கழுவுறது அந்த மாதிரிலாம் தவிர அந்த ஃப்ளோரிங்கை கழுவுறதுக்கு கூட நாங்கள் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். கண்டிப்பாக சார். அதாவது இந்த வேலி மசாலா கட் பண்ணும்போது அது வந்து ரொம்ப கலைஞ்சு போயிடாதா? அது கலெக்ட் பண்ணுறது எளிமையாக இருக்குமா, எப்படிங்க? அது நீங்கள் வந்து பார்க்கலாங்க. நம்ம இந்த இதில் வந்து ரொம்ப ஈஸியாக ஒரே பக்கமாக அது தள்ளிடுறதுனால அது ரொம்ப ஈஸியாக கலெக்ட் பண்ணிவிடுவாங்க.
நம்ம அப்படியே சும்மா வந்து நம்ம ஒரு பக்கம் ஃபுல்லாக அறுத்து தள்ளிக்கிட்டே போகும்போது நம்ம சும்மா அழகாக ஒரு அங்கங்கே அப்படி அப்படியே கூட்டி கூட்டி எடுத்து ஈஸியாக கற்றை கட்டிப்பாங்க. நீங்கள் கையால் அறுக்கிறத விட ஒரு 6ல் ஒரு பங்கு 7ல் ஒரு பங்கு அளவுக்கு தான் ஆள் தேவைப்படும் சார். 6 ஆள் 7 ஆள் தேவைப்படுற இடத்துல இது ஒரு மிஷின் வேலை செஞ்சுருங்க. நான் சொல்கிறதே ரொம்ப கம்மி தான், இன்னும் அதிகமாக தேவைப்படும். நான் சொல்கிறது நல்லா வேலை செய்கிற ஆட்களாக இருந்தால் ஒரு 6 ஆள் 7 ஆள் செய்கிற வேலையை இந்த ஒரு மிஷினில் செஞ்சிடலாங்க. கண்டிப்பாக சார். அதாவது முதலீடு வந்து அதிகமாக இருந்தாலும் இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லெவல் ஃபார்மர் வந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்களே ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேலை செய்வாங்க. அவங்க காலங்காத்தால் போயிட்டு அறுத்துக்கிட்டு எடுத்துக்குவாங்க. அவங்களோட தேவையும் ரொம்ப கம்மின்னும் போது அவங்களுக்கு இந்த மெஷினரிலாம் தேவையில்லைங்க. அவங்களே அவங்களோட தேவைகளை அவங்களே ஃபுல்ஃபில் பண்ணிப்பாங்க. மேனுவலாக அருவாள் வச்சு கூட அறுத்துக்கிட்டு மேனேஜ் பண்ணிப்பாங்க. ஒரு தொழில் ரீதியான ஆட்டு பண்ணை, நான் வந்து ஒயிட் கலராக இருக்கிறேன், நான் ஆளுங்களை வச்சு வேலை செய்கிறேன், நான் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஏக்கர் கணக்கில் நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 ஏக்கர் 20 ஏக்கர் நம்ம தீவன பயிர் இருக்குது, 500 ஆடு 600 ஆடு வச்சுருக்குறோம். அந்த மாதிரி ஒரு பெரிய லெவலில் கொஞ்சம் ஒரு ஃபார்ம்னு செட்டப்னு போகும்போது இந்த மெஷினரிலாம் ரொம்ப அவசியங்க. மெஷினரி இல்லாத இன்றைக்கி இருக்கிற லேபர் ப்ராப்ளத்தில், இதுக்கு ஆள் பற்றாக்குறை இருக்கிற காலத்தில் உங்களால் டெய்லி சஸ்டெயின் பண்ணவே முடியாதுங்க. ஒரு ஃபார்மை ரன் பண்ணுறதே வந்து பெரிய சிரமமாயிடுங்க. கண்டிப்பாக சார். அதாவது நம்ம விஜய் ஃபார்மில் இந்த மெஷினரிஸை பற்றி ரொம்ப தெளிவாகவும் சுருக்கமாகவும் சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி சார். நன்றி சார். போதுமா சார்?